நான் என்னோட கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கல. அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளோட கல்யாணத்துக்கும் ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன் நான் ஜாதகத்தை நம்பி என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அழகாக சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிறது அதோட முதல் பாதி அவங்களோட அப்பா அம்மாவோட கஸ்டடியில் அவங்களோட மேற்பார்வையில் சந்தோஷமாக வளருது. ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அது இரண்டாவது பாதி வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த திருமணத்திற்கு அப்புறம் கணவர் அப்படிங்கிறவர் கூட போய் வாழப்போகுது. அந்த கணவர் அப்படிங்கிறவரை இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் ஒரு தந்தையாக நான் செலக்ட் பண்ணுவேனா அப்படின்னா நான் செலக்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு 20-22 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு குழந்தைய அதோடைய இரண்டாவது பாதி அது ஒரு கணவர் கூட போய் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பழமையில் புதையலும் கிடைக்கும், பழமையில் புதக்குழியும் இருக்கும். அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது சில ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ப்ரெஷரும் கிடைக்கும், சில நேரத்தில் குவிக் சாண்ட்லையும் மாட்டிக்குவோம். ஒரே ஜென்ரேஷனில் எவ்வளோ உழைச்சாலும் நம்மளால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. பை டைம் தான், ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் தான் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய துறைகளில் ஸ்லோவாக நடக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேரத்தான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ஒரு ரேஸ் நமக்கு தெரியும். மேரத்தான் அப்படின்ற ஒரு ரேஸ் ஓடுவாங்க. ஒரு 42 கிலோமீட்டர் ஓடுறாங்க மேரத்தான் ரேஸ். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் கிரீஸ் நாட்டில் மேரத்தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏத்தன்ஸ் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் ஒரு சோல்ஜர் ஓடி போயிருக்காரு. அவர் ஓடின அந்த டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர். அவர் எதுக்காக ஓடினார்னா தன்னோட நாடு போரில் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத ஏத்தன்ஸுக்கு போய் அங்கே அறிவிக்கிறதுக்கு சொல்றதுக்காக ஓடி இருக்காரு. அப்படி ஓடினவர் அந்த செய்தியை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே விழுந்து இறந்துறாரு. ஸோ பிற்காலத்தில் அவர் அந்த ஓடின அந்த தூரம் 40 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு தான் மேரத்தான் ரேஸ் அப்படிங்கிறதே உருவாச்சு. இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் ஒரு நியூஸ், ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு வெறும் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு மனுஷன் ஓடியே போய் உயிரை விட்டுருக்கான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் புறாக்களோட காலில் ஒரு செய்தியை கட்டி பறக்க விடுவாங்க. அது போய் சேர்ந்துடும். அங்கே அவங்களுக்கு அந்த நியூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்மளோட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் டெலிஃபோன் பூத் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணணும், வெயிட் பண்ணணும், க்யூவில் நின்று நம்மளோட டேர்ன் வரும்போது நம்ம ஃபோன் பண்ணி இன்னொருத்தட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, எதுக்கு இங்கேருந்து ரோட்டுக்கு போய் நின்று அங்கே போய் புக் பண்ணணும்னு ஃபோன் வீடுகளுக்கே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு புக் பண்ணி காத்திருக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் எதுக்காக இப்போ ஹாலில் ஃபோன் அடிக்குதுன்னா பெட்ரூம்லேருந்து இறங்கி ஓடி போய் வாங்கணும். ஸோ அடுத்து செல்ஃபோனாக மாறிச்சு. இன்றைக்கி ஒரு தகவலை நம்ம சொல்கிறதுக்கு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டான்னு ஏகப்பட்ட வழிகள் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காலங்கள் எடுத்துக்குது. சில நேரங்களில் 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் ஆகுது. படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் நடக்கும். அப்படி முன்னேற்றங்கள் நடக்கும் போது இப்போ நமக்கு எங்கேருந்து வருது? அப்போ பழமையிலிருந்து நமக்கு இன்றைய நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் மேபி பழமை இன்னும் எதிர்காலம் வரைக்கும் நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கும். நம்ம பழமையிலேருந்து, ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும். அதே சமயத்தில் அவுட்டேட்டட் இல்லைனா இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்காக தேவையில்லாத விஷயங்களை நம்ம இங்கேயே தொலைச்சிட்டு அடுத்த ஜென்ரேஷனை நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமும் பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட பிலீஃப் சிஸ்டமாகவே மாறி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிறது பல தலைமுறைகளாக நடக்குது. எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சுனே நமக்கு தெரியாது. ஆனால் பல தலைமுறைகளாக அது நடக்குது. நம்ம வீடுகள்லையும் பார்க்குறாங்க, நம்ம சமுதாயத்துலேயும் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் சயின்டிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? அது உண்மையிலேயே என்னோட குழந்தைய நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதன் அடிப்படையில் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு நம்ம கான்ஷியஸாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோட குழந்தைக்கு எந்த விதத்திலையும் நன்மை தராது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ என்னோட பெண் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 23-24 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என்னோட குழந்தை அவள் இப்போ பெண்ணாவே மாறி கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறா. அப்போ பொதுவாக நம்ம சமுதாயத்தில் என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ முதல் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகம் பார்க்குறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுறோம் அப்படின்னும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் பெற்றோர்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கல்யாணம் பண்ணி வாழ போகிற பெண்ணுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நியாயமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்? இப்போ அவர் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கணும். அப்புறம் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும். அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒருவேளை என்னை விட எனக்கு வரப்போகிற கணவர் கொஞ்சம் உயரமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு
சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா அதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக மாறுது. அதாவது அந்த பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷனில் முதன்மையானது ஜாதகமாக போய் உட்காந்துக்குது நிறைய இடங்களில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு என்னுடைய கான்ஷியஸ்னஸுக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் அந்த மாப்பிள்ளையை, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, குடும்பம் பிடிச்சி போச்சு, எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணுது. என் பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன், பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போச்சு, 2 பேரும் பேசி பார்க்குறாங்க, என்னோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவரும் சிந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட படிப்பு, அவரோட அறிவு, அவருடைய பண்பு இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொண்ணு சொல்லுது. இப்போ ஜாதகத்துக்கு கொண்டு போய் நம்ம ஒருத்தர்கிட்ட இதை பார்த்து சரியா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும் போது, இல்லைங்க இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் பிரிஞ்சிருவாங்க, இல்லைனா யாரோ ஒருத்தர் இந்த குடும்பத்தில் இறந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு முழுமையான விருப்பம் இருக்குது, என் குடும்பத்துக்கு முழுமையான விருப்பம் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிளில் உள்ள பெரியவங்க எல்லாரும் அந்த குடும்பத்துக்கூடையும் பேசி பார்க்குறாங்க, பழகி பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற உறுதிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா கன்ஃபார்மாக 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுது. அப்போ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு எடுக்கக்கூடியது எப்போவுமே நம்ம இந்த பேக்கேஜில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கலாம், ஒவ்வொரு முடிவுலையும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கு. ஆனால் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஜாதகம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது மட்டும் தான் ஜெயிக்கும். அதாவது அது என்ன விரும்புதோ அதான் நடக்கும். ஒருவேளை ஜாதகம் தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசிஷனே தப்பு, அந்த பெண்ணோட வாழ்க்கையே போச்சு, அதான் அர்த்தம். இப்போ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியை ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறோன்னா, நம்மளோட கான்ஷியஸ்னஸுக்கு நம்ம எல்லாருக்கும் எது சரின்னு படுதோ அதை தான் நம்ம ஒரு முடிவாக எடுக்க போகிறோம். அப்படி நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு மாப்பிள்ளையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஒருவேளை செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜாதகம் அப்படிங்கிறத கடைசி ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இது சரியாக வராதுன்னு சொன்னாலும் எங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி எங்கள் குடும்பத்தில் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவு கரெக்டாக நடக்கும். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியை எதை செட் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும், அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே நடக்காது. அப்போ இப்போ ஜாதகம் சொல்லுது, இப்போ நானே என் பெண்ணுக்கு ஒரு 5 ஜாதகம் கொண்டு போய் காட்டுறேன், அவர் தொடர்ந்து 5ஐயும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் 6வது ஒரு ஜாதகம் காட்டும் போது இந்த மாப்பிள்ளை சூப்பருங்க, இந்த மாப்பிள்ளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஜாதகத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சிருக்கோம். ஏன்னா மொதல் 5 ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நமக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, குடும்பம் பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்குலாம் முக்கியம் இல்லை, ஜாதகக்காரர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அதனால நம்ம மொதல் 5யுமே அங்கேயே கழிச்சு கட்டிட்டோம். இப்போ அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அப்பாடா அந்த மனுஷன் ஓகேன்னு சொல்ல மாட்டார், ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போதோ, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்க்கும் போதோ, இல்லை அவரோட பர்சனாலிட்டியோ, இல்லை அவரோட பண்புகளோ, இதில் நிறைய விஷயம் நமக்கு இடிக்கும், பொண்ணுக்கும் இஷ்டம் இருக்காது. ஆனால் இப்போ என்ன ஆகும், அந்த ஜாதகக்காரர் இது வரைக்கும் எதையுமே ஓகேன்னு பண்ணலப்பா, இதை தான் பண்ணியிருக்காரு, அப்போ பேசாம நம்ம இவருக்கே கட்டி கொடுத்துருவோம், இன்னும் ஏன்னா வயசு வேற போயிட்டே இருக்கு, இதுக்கு மேலே விட்டா எங்கே கிடைக்க போகுது, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இதை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு, அப்படின்னு அவர் பேச்சை கேட்டு ஓகே பண்ணா அந்த முடிவு எப்படி சிறந்ததா இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி தப்பாயிடுச்சுன்னா மொத்தமும் தப்பு, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், ஜாதகம் பார்த்தா தேர்ந்தெடுக்கிறோம் ஒவ்வொரு ஃப்ரெண்டையும். நம்ம இப்போ எல்கேஜி படிக்கும் போதுல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நமக்கு ஒரு சில பேர் தான் நமக்கு ஃப்ரெண்டாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேரில் நமக்கு ஒருத்தரோ 2 பேரை தான் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லுவோம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அது போக இன்னொரு 5-6 பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க. எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது கிடையாது. அது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம், ஒவ்வொருத்தையும் ஜாதகத்தை பார்த்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணுறோம் கிடையாது. ஸோ நம்மளோட வாழ்க்கை ஜேர்னியில் நமக்கு நண்பர்களே எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, கான்ஷியஸாக நம்மளோட உணர்வுக்கு பொருத்தமான உணர்வோடு இருக்காங்களா, நம்மளோட சிந்தனையும் அவங்களோட சிந்தனையும் ஓரளவுக்கு ஒத்து போகுதா, நமக்கு இருக்கிற ஒரு ஹியூமனிட்டி, நமக்கு இருக்கக்கூடிய பண்புகள், குவாலிட்டிஸ் அவருக்கும் கிட்டத்தட்ட இருக்குதா, நம்ம அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு நண்பர்களை நம்ம அமைச்சுக்கிறோம். பார்க்குற பழகிற எல்லாரையும் நம்மளால நண்பர்களாக ஏற்றுக்க முடியல. கரெக்டாக இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், நமக்கு சப்ளை பண்ணுற சப்ளையரோ, இல்லை நம்ம ஒரு பொருளை விற்கிறோம், அதை வாங்குற நம்மளுடைய வாடிக்கையாளர்களோ, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் பார்த்தா நம்மளோட வாடிக்கையாளர் யார், நம்மளோட சப்ளையர் யாருன்றதை முடிவு பண்ணுறோம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நிறைய கட்டங்களில் நிறைய டாக்டர்ஸை நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட உயிரை காப்பாற்றின பல டாக்டர்ஸ் இருக்காங்க, பல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து இவங்ககிட்ட நம்ம போகலாமா வேணாமா, நம்மளோட சர்ஜரி இவங்க பண்ணலாமா வேணாமான்றதை அவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்மளோட ஜாதகத்தை வச்சு ஒப்பிட்டா நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம் கிடையவே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவரை தேடும் போதோ, இல்லை ஒரு பையனுக்கு
கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை தேடும் போதோ அப்போ மட்டும் எதுக்காக இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும்னு அவசியம் இருக்கு? அது என்னன்னா, அது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டிசிஷன். யார் ஒருத்தருக்கும் நம்மளோட பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டிசிஷன். அப்போ என்ன தப்பு பண்றதா நான் நினைக்கிறேன்னா, அவ்வளோ பெரிய டிசிஷனை நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட, மனிதன் இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபீலிங்கோட யாரோ ஒருத்தர் இந்த முடிவு எடுத்து கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் போல இருக்குன்னு எனக்கு தோணுது. தேவையில்லை. எப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லா முடிவுகளையும் நம்ம கான்ஷியஸாக நம்ம மனசுக்கு உள்ளிருந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த முக்கியமான ஒரு திருமண முடிவையும் வரப்போற மாப்பிள்ளையோ பெண்ணையோ அதை அந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அந்த பெண் கிட்டையும் இல்லை அந்த மாப்பிள்ளை கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோட ஒப்பீனியனும் வாங்கி தான் அந்த முடிவை எடுக்கணும். அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான் கொடுத்துருக்காரு. ஒருவேளை எதிர்க்கையே வந்து கடவுள் நின்றா கூட அது கடவுள் தான் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் தான், நம்மளுடைய உள் உணர்வுகள் தான் சொல்ல முடியும். ஓகேயா? அப்போ ஒரு டிசிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளிருந்து தான் எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும். முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் நாம தான் எடுக்கணும். அது வந்து நான் மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பம் இல்லை நம்மளோட வெல்விஷர்ஸ் இல்லை அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த குழந்தை எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது அந்த முடிவை நம்ம உள்ளிருந்து நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த முடிவில் கடவுளோடைய பிளெஸ்ஸிங்கும் இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஸோ வெளியிலிருந்து யாரோ ஒருத்தர் என்னோட வாழ்க்கையை கணிச்சு இதுதான் சிறந்தது தவறு அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல. IAS ஆகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் உருவான ஒரு குழந்தைய, ஒரு பெண்ணை இல்லைனா ஒரு ஆணை அவங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்களோட கணவரோ இல்லைனா அவங்களோட மனைவியோ தேர்ந்தெடுக்கும் போது அந்த குடும்பமும் சரி, அந்த பெண்ணோ இல்லைனா அந்த பையனோ சரி, அவங்களோட விருப்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, ஆனால் ஒரு ஜாதகம் இவங்களோட வாழ்க்கையை, இவங்களோட எதிர்காலத்தை, இவங்களுடைய இரண்டாம் பாதி வாழ்க்கையை, அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க வாழ போகிற வாழ்க்கையை முடிவு பண்ணுதுங்க. இதை என்னால் ஏற்றுக்க முடியல. நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான், நம்மளோட அறிவு தான், நம்மளுடைய குடும்பம் தான் சேர்ந்து யார் நம்மளுடைய பெண்ணுக்கு சிறந்த கணவராக இருப்பார் இல்லை நம்மளோட பையனுக்கு யார் சிறந்த மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிற முடிவை நாம தான் எடுக்கணும். நன்றி.